வணக்கம். உலக தமிழ் சான்றோர் ஆன்றோர் பெருமக்களே, சித்தமுடன் நலமாய் உங்களுக்காக உங்களோடு அனைத்தும் ஒரே தளத்தில். வணக்கம் அன்பான உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே. இவருக்கு இருக்கக்கூடிய இடுப்பு வலி மூட்டு வலியை போக்குவதற்கு வர்ம சிகிச்சையும் முழு உடல் மசாஜ் செய்ய இருக்கிறோம். ஒருவருக்கு காலிலே இருக்கக்கூடிய பிடிப்பை நாம் கவனிக்காமல் விட்டுவிட்டோமேயானால் அது மேற்கொண்டு கீழ்வாதமாக கணுவாதமாக வருகிறது. கையிலே வரக்கூடிய அந்த வாதம் விரல்கள் என்று 9 இடங்களிலே இருக்கக்கூடிய பிடிப்புகளை அகற்ற இருக்கிறோம். ஒரு கால் முதலில் வலச்சுழலாக ஒரு 5 முறை, இடச்சுழலாக 5 முறை சுற்றி தினம்தோறும் அவரவர்கள் சுற்றினாலேயே அந்த கால் இலகுவாக இருக்கும், பிடிப்புகள் வராது. அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த கால் பிடிப்பு இருக்குமேயானால் அது கீழ் வாதமாக கருதப்படுகிறது, கால் வாதமாக கருதப்படுகிறது. பாருங்க, அது போன்று செய்துவிட்டு அவருடைய காலினுடைய கீழ் பக்கத்திலே இருந்து வரக்கூடிய அந்த நரம்பு அடியன் பிடிக்க இருக்கிறேன் பாருங்க, அந்த நரம்பை இப்படி நேராக கால்களை தூக்கி கீழே இருந்து உருவி விட்டு பிடித்து அங்கே இருந்து அவற்றை ஆக்டிவேட் செய்ய வேண்டும். இப்படி செய்வதன் மூலமாக ஒருவரனுடைய கணுக்காலினுடைய வலியை எளிதாக போக்கிவிடலாம். கால் கீழே இருக்கக்கூடிய எலும்பை பிடித்து உருவி கொண்டே வந்தால் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும், நிற்கும். அதுதான் அதற்கான பாயிண்ட். அதற்கு உப்புக்குற்றி வர்மம் என்று பெயர். அழுத்தி இப்போ கால் இந்த மாதிரி அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கீழ் நோக்கி இழுத்து விட்டுவிட வேண்டும். இழுத்து ஒரு 10 வினாடி பிடித்து விட்டுவிட வேண்டும். அவரை கவிழ்ந்து படுக்க வைத்தோம். அவருக்கு இந்த உப்புக்குற்றி வர்மம், கீழ்மண்ணை அடங்கல்லாம் கொடுக்க போகிறோம். இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக இப்போ இந்த இதை பண்ணும்போதே அவருக்கு ஒரு எனர்ஜியை உருவாக்குவதற்காக பண்ணுறோம். அந்த அக்காவுக்கு கொடுத்தோம், அவங்களால இந்த வலியை தாங்க முடியல. பாருங்க, விரல்களில் இருந்து லேசாக விரலால் உருவி விடுறேன். மூட்டு வலியை நீங்குவதற்கான பாயிண்ட்டுங்க. அழகாக அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் சுருட்டாமல் இருந்தாவே கால் இலகுவாக இருக்கும். இதே மேல் நோக்கி அப்படியே உருவி விட்டுடணும். அடுத்தது இந்த காலில் பாருங்கள், அதே மாதிரி ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா உள்ளங்கால் வெள்ளை வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காலினுடைய கீழே இருக்கக்கூடிய உப்புக்குற்றி வர்மத்தை நாம் ஆக்டிவேட் பண்ணுறோம். பிடிச்ச ஒரு தடை இருக்கும் பாருங்கள், அங்கே பாருங்கள், அந்த தடையில் 10 வினாடி பிடித்து ஏந்தி இழுத்து பிடித்து அப்படியே விட வேண்டியது தான். இப்படி செய்வதன் மூலமாக ஒருவருக்கு எனர்ஜி, கால் உடனே எனர்ஜி வந்துடும். வலச்சுழலாக 5 சுற்று 10 சுற்று அல்லது இடச்சுழலாக ஒரு 10 சுற்று சுற்றிவிட்டு கால் வலதுபுறமாக திருப்பி இடதுபுறமாக திருப்பி முன்னே பின்னே பின்னே கீழே வைத்து அவர் காலை இலகுவாக்குறோம். இது எல்லாம் அந்த கணுக்கு இலகுவாக்கக்கூடிய பயிற்சி. இவருங்க காலில் இருக்கக்கூடிய மூட்டு, அதுக்கு தான் 2 கீழ்னு பேர். கீழ் அங்கே ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்குது, அதில் 2 பாயிண்ட் இருக்குது. 2 விரலால் என்னுடைய ஆள்காட்டி விரலும் நடு விரலையும் வச்சிட்றேன். கீழே வரேன் பாருங்கள், அங்கே மேலே 2 விரலை ஒரே கையில் இருக்கக்கூடிய 2 விரலாலையும் கீழையும் மேலேயும் வச்சுட்டு அவருடைய பால் ஆட்டி பார்க்குறேன். பிடிப்பு இருக்குது. கடக்குன்னு ஒரு சத்தம் கிட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்போ அவர் காலை கீழே இருக்கக்கூடிய நம்ம மேல் மூட்டு வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறோம். அப்போ கொடுக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மூட்டில் ஏதோ ஒரு ஓட்டம் ஓடும். இதுதான் வர்மம். ஒரு இயக்கம் என்பது, வர்மம் என்பது ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் பகுதியிலே இருக்கக்கூடிய ஓட்டத்தை இயக்குவது, இலகுவாக்குவது, இயக்கத்தின் மூலமாக அவரை குணம் செய்வது. பாருங்க, இப்படி பண்ணும்பொழுது அவருக்கு அங்கே ஓய்வு வந்துடும். இந்த மூட்டு இலகுவாக ஆரம்பிக்கும். இப்போ பிடிக்கக்கூடிய சத்தங்கள் எல்லாம் நீங்கிடும். பாருங்க, இலகுவாக கடக்கு முடக்குன்றது, பிடிக்கிறது, கால் நவுத்தனான மடக்கு மடக்கும் சத்தம் வர்றது எல்லாம் நீங்கிடும். அப்போ பிடிச்சிட்டு அதுதான் பாயிண்ட், அந்த மூட்டுக்கான பாயிண்ட்டு. பிடிச்சிட்டு அவர் காலை இலகுவாக்கிடுறோம். இது போன்று செய்வதன் மூலமாக
மூட்டு வலியை எளிதாக நீக்கிக் கொள்ளலாம். இப்போ வலச்சுழலாக சுற்றி அமுக்கி அவருடைய காலை ஒரு நெட்டை போன்று எடுக்கும்போது அது ஃப்ரீ ஆகுது. அடுத்து இங்கே காலை பிடிச்சி இழுத்தா இங்கே கணுக்காலில் இருந்து ஒரு நெட்டை மாதிரி வரும், ஃப்ரீ ஆகுது. அங்கே பாருங்க, அந்த காலுக்கு அதே மாதிரி இந்த காலில் செய்கிறது போன்றே செய்கிறேன். இதன் மூலமாக படுத்துக்கொண்டு இருப்பவர்களை கூட எழுப்பி ஓட வைத்து விடலாம் எளிமையாக. மேலும் இதற்கு உள்ளுக்கு கொடுக்க வேண்டிய, நீண்ட காலமாக இருக்கக்கூடிய உபாதைக்கு உள்ளுக்கு கொடுக்க வேண்டிய வாதத்தை போக்கக்கூடிய மருந்துகளும் இருக்கின்றன. அவரவர்கள் உரிய வர்ம சிகிச்சையை அல்லது தொக்கண கலைஞர்களை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம். பாருங்க, வளர்ச்சுவலாக சுற்றி ஒரு நெட்டை இங்கே பிடித்து இது ஒரு நெட்டை ஈஸியாக எடுத்துடுறோம். இப்போது அதுக்கப்புறமா அவரை படுக்க வச்சிடுறோம். வயிற்றிலே இருக்கக்கூடிய வாதத்தை வெளியாக்கணும், பிடிப்புகளை வெளியாக்கணும். ஒரு காலை பாருங்கள், இப்போ கால் மடக்கியாச்சு. இப்போ இந்த காலில் இருக்கிற அந்த இடுப்பில் இருக்கிற பிடிப்பை நீக்கிறதுக்காக அவருடைய வலது நெறிகட்டும் இடத்துல என்னுடைய இடது கையால் அவர்கள் என்ன பண்ணணும், வலச்சுழலாக ஒரு சுற்றி காலை ஒரு அமுக்குனா முடுப்பு அந்த மூட்டில் இருக்கக்கூடிய பிடிப்பு நெட்டை போன்று இலகுவாகும். பாருங்க, எடுக்க போகிறோம் பாருங்க. அவ்வளோதான், அவ்வளோதான், நமக்கு அவ்வளோதான் எடுத்தாச்சு. அவருக்கு ஒரு நெட்டை வரும். உங்களுக்கு இது சரியாக கேட்கல வீடியோவில். இந்த காலை இப்படி பிடிச்சிக்கிட்டேன், இடது பாதத்தில் அவ்வளோதான் ஒரு நெட்டை. இந்த பக்கம் அப்படியே ஒரு நெட்டை, காலை மறுபடியும் அது மாதிரி அப்படி ஒரு அமுக்கு, அப்படியே ஒரு அவ்வளோதான். இப்போ ஃப்ரீ ஆகிடும் ஒரு கால் புது கால் வச்ச மாதிரி ஆகிடுங்க. அடுத்ததாக இந்த கால் நெறி கட்டுற இடத்துல ஒரு வளர்ச்சுவலாக சுற்றி அங்கே இலகுவாக்கிட்டு இப்போ காலை அதே மாதிரி அவர் அமுக்கிட்டா ஃப்ரீ ஆகிடும். இந்த காலை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். அந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி ஒரு நெட்டை, அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ இரண்டு கால்களையும் தூக்கி பார்க்குறோம். ஏன் பார்க்குறோன்னா, கால் ஏற்றம் இறக்கம் இருந்ததுன்னா ஒரு கிராஸாக நடப்பாங்க. கால் பாருங்க, பாதத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். ஒரு கால் ஏற்றம் இருக்கு, ஒரு கால் இறக்கம் இருக்கு. கட்டை விரலை பார்த்தா தெரிஞ்சிடும், ஒரு கால் ஏற்றம் இருக்கா இறக்கம் இருக்கான்னு தெரிஞ்சிடும். அண்ணாவுக்கு போதும் கொஞ்சம் தான், ஒரு துளி இருக்கு, லேசாக ஒரு நூல் கணம் இருக்கு இடது காலில். அதை இப்போ நம்ம சரி பண்ண போகிறோம். என்னன்னா, ஒரு கால் எந்த காலில் இருக்குதோ அந்த ஏற்றம் பிடிப்பு அதை இறக்க போகிறோம். எந்த கால் இறங்கின மாதிரி இருக்கோ அதை ஏற்ற போகிறோம். அதை ஏற்றும் போது சரியாக போயிடும். அவருக்கு லேசாக தான் இருந்தது, ஒரு நூலை இறக்காச்சு. அடுத்ததாக வயிறு பாருங்கள், எப்பவுமே தொப்புள் பகுதியிலே இருக்கக்கூடிய தொப்புளை சுற்றி ஒரு வலச்சுழலாக இடச்சுழலாக ஒவ்வொருவரும் தானாக சுற்றி விட்டு கொண்டீர்களே ஆனால் அங்கே மலச்சிக்கல் ஏற்படாது. வயிறு சார்ந்த உறுப்புகள் அனைத்து நலமாக இருக்கும். இப்போ தொப்புள்ள என்னுடைய ஆள்காட்டி விரலை வச்சு அவருக்கு நெறிகட்டுற இடத்த நோக்கி தள்ளி பிடிக்கிறேன். அடுத்ததாக அந்த கையாலேயே தள்ள முடியாதுன்றதுனால என்னுடைய கட்டை விரலை வைக்கிறேன். அவருடைய வலது மார்பு நோக்கி தூக்கி பிடிக்கிறேன். ஒரு 20 வினாடிகள். மறுபடியும் என்ன பண்றேன், அதே கையால கீழ் நோக்கி தள்ளி பிடிக்க முடியாது. என்னுடைய கட்டை விரலால கீழ் நோக்கி தள்ளி பிடிக்க முடியாது இல்லையா, அவருடைய வலது தொடையை நோக்கி. அல்லது அதனால என்ன பண்றேன், என்னுடைய ஆள்காட்டி விரலை மறுபடியும் வைக்கிறேன். அவருடைய வலது தொடை நொறிகட்டும் இடத்தை நோக்கி தள்ளி பிடிக்கிறேன். இது அவரவர்களையும் செய்து கொள்ள வேண்டியது என்பதால் தான் இந்த காணொலியை உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன். அன்றோர் பெருமக்கள் பயன்படுத்தி நலம் பெறுங்கள். இப்போ அவருடைய வலது மார்பு நோக்கி தூக்கி பிடிக்கிறேன். பெருக்கல் போன்று இடது தொடை வலது மார்பு, வலது தொடை நெறிகட்டும் பகுதி இடது மார்பு, பெருக்கல். அவ்வளோதான், தூக்கி பிடிச்சா. அடுத்ததா பாருங்க, கிட்னிக்கான பாயிண்ட். வலது மார்பிலே இருந்து நேராக கீழ் நோக்கி ஒரு கோடு போடுறதா வச்சுக்கோங்க. தொப்புல இருந்து அந்த கோட்டை இணைக்கிற இடம் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுதான் கிட்னிக்கான பாயிண்ட். கிட்னி நலம் பெறுவதற்கு, கிட்னியை தூண்டுவதற்கான பாயிண்ட். அதே மாதிரி இடது மார்பில் இருந்து ஒரு கோடு போடுறோம். அந்த தொப்புல இருந்து அந்த கோட்டோட கூட இணைக்கிற மாதிரி இங்கேருந்து ஒரு கோடு போடுறோம். அல்லது ஒரு 6 விரல் சந்திக்கும் இடம், அதுதான் கிட்னிக்கான பாயிண்ட். சிறுநீரகம் சார்ந்த உபாதைகளை நீக்குவதற்கு அந்த பாயிண்டிலே கொடுத்தா சிறுநீரகம் சார்ந்த உபாதைகள் நீங்கும். வாதத்தை அகற்றலாம். வயிற்றிலே இருக்கக்கூடிய வாதத்தை
இப்போ அகற்றம் பாருங்கள். மூச்சு இழுத்து விட சொல்லி வாதத்தை வெளியேற்றுகிறோம். மேல் நோக்கி தள்ளியவாறு மூச்சு நன்றாக இழுத்து விடும்போது அவ்வளோதான். இழுத்து விடுங்க, இழுத்து விடுங்க நம்மச்சா, இழுங்க விடுங்க, அவ்வளோதான். இப்போ வாதம் வெளியாகுகிறது. இப்போ முன்பகுதி சரியாக போயிடுச்சு. அடுத்தது பின்பகுதி திரும்பி விடுங்க. வருங்க, அந்த நரம்புகள் கீழே வந்தால் ஒரு தடை மாதிரி நிற்கும், கீழே ஒரு ஸ்டாப் ஆகும். அதுதான் உப்புக்குற்றி வர்மம். அதை தான் ஏற்கனவே அடியேன்னு சொன்னது. ஒரு அழுத்தி பிடித்து மேல் நோக்கி இழுத்து ஒரு 10-20 வினாடி வைத்திருந்து விட்டுடணும். இழுத்த மாதிரி விடணும். நல்லா நல்லா இழுத்து மேல் நோக்கி இழுத்த மாதிரி கடக்குன்னு விடுறோம். ஒரு ரப்பரை இழுத்து விட்டோம்னா ஒரு ரியாக்ஷன் வரும்ல, அது மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு 4 விரல் 7 விரல் மேலே பாருங்க, அதை அமைக்க பிடிச்சா கணுக்கால் வலி, அப்படி இருந்த வலியும் உடனே காணாமல் போய்விடும். மேல் நோக்கி அழுத்தி பிடிக்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம கெண்டைக்கால் சதைன்னு சொல்லக்கூடிய அந்த சதை தான் நம்மளுடைய சின்ன இருதயம். ஆன்றோர் பெருமக்களே, எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இதுதான் சின்ன இருதயம். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரத்தத்தை மேல் நோக்கி அனுப்பும் வேலையை செய்கிறது. இது சரியாக செயல்படாத போதுதான் வெரிகோஸ் வெயின் போன்ற உபாதையும், நரம்பு சுருட்டல் உபாதையும், கீழ்கால்லாம் கருப்பா நிறம் மாறி போய் ரத்தம் மேல் நோக்கி செல்லாதனால் உருவாகுது. இதை நம்ம இப்போ இந்த பாயிண்ட் கொடுத்தோம் இல்லையா, உப்புக்குற்றி வர்மத்திலிருந்து ஒரு சான் மேலே அல்லது கால் மூட்டு வர்மத்திலிருந்து 10 விரல் கீழே, அதுதான் அடியன் பாயிண்ட் கொடுக்குறேன் பாருங்க. ஒரு விரலை வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்து பாருங்க, அந்த பகுதியிலிருந்து அவருக்கு நார்மல் சுத்தலாம் இல்லை, வெரிகோஸ் வெயின்லாம் பெருசாக இல்லை, மாற்று இருதயம் நன்றாக வேலை செய்து இதை பாயிண்ட் கொடுக்குறோம். ஆள்காட்டி விரல் ஒரு விரலால் மட்டும் அழுத்தி விடுறோம். அதன் பிறகாக பாருங்க, இந்த உப்புக்குற்றி வர்மத்திலிருந்து அந்த எலும்பை பிடிச்சிக்கிட்டே போகிறோம். இந்த பக்கம் 4 விரல், அந்த பக்கம் கட்டை விரலால் அந்த எலும்பை பிடிச்சிக்கிட்டே போகும்போது அது கரெக்டாக எங்கே போகுது பாருங்க, தானாக நம்ம அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டு போகிறோம், ஃபாலோ பண்ணிட்டு வரோம். இப்படி செய்யும் பொழுது ஆற்றல் இல்லாத ஒரு மனிதனும் எழுந்து ஓட வேண்டிய ஆற்றல் வந்துடும். இப்போ காலை மடக்கி அவருடைய பிட்டத்தில் போய் இடிக்கிற மாதிரி முதல்ல வச்சோம். அதுக்கப்புறம் கையை வச்சு ஒரு இடிக்கிற மாதிரி வச்சோம். அப்போ மூட்டுகள் இலகுவாகும். முதல்ல விரல்களை வச்சோம், இப்போ இன்னாண்ட இதை தூக்கி அதே மாதிரி அந்த காலுக்கு பாருங்க, முதல்ல அந்த உப்புக்குற்றி வர்மத்தை கொடுக்கணும், தூக்கி பிடிக்கணும். அதன் பிறகு உப்புக்குற்றி வர்மத்திலிருந்து ஒரு 7 விரல் மேலே இருக்கக்கூடிய அவருடைய பாயிண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே அந்த பக்கம் ஆக்டிவேட் பண்ணிட்டதுனால இப்போ பெருசாக அவ்வளோவா கொடுக்கல, ஈஸியாக கொஞ்சமாக கொடுக்குறோம். நான் முறையாக இப்போ தான் முத செய்தீங்கன்னா நல்லா அழுத்தி பிடிச்சி செய்யுங்க. அது பாருங்க, ஒரு 7 விரல் மேல் நோக்கி அழுத்தி பிடிக்கணும். கீழ்வாதம் உடனே போய்விடும். என் அன்பான ஆன்றோர் பெருமக்களே, இதை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதே மாதிரி தான் இப்போ மறுபடியும் வரோம். கீழ் மண்ணை அடங்கல், அதுக்கு பேர் கீழ் மண்ணை அடங்கலை சின்ன இருதயத்திற்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுவதற்கான பாயிண்ட். இங்கே கீழே இருந்து ஒரு சான் மேலே, அங்கே மூட்டு வர்மம்னு சொல்லக்கூடிய அந்த வரி இருக்கக்கூடிய அந்த கோடு இருக்கிற இடத்துல இருந்து கீழே 10 விரல் கீழே வருங்க. இப்போ நம்ம அதே மாதிரி பிடிச்சி விடுறோம். இது மாதிரி பிடிச்சி விடும்போது அவர்களுக்கு இந்த கால் புத்துணர்வாக புதுக்கால் வந்தது போன்று இருக்கும். அதே மாதிரி கையை விரலை வைக்கிறோம், ஒரு அழுத்தம் கொடுக்குறோம், மறுபடி இந்த பிட்டத்தை நோக்கி ஒரு அழுத்தம் கொடுக்குறோம். இப்போ 2 கால்களையும் பிடித்து கொண்டு அந்தந்த கால் அந்தந்த பகுதியில் அடுத்த கால் மாற்றி ஒரு இலகுவாக்குறோம். இப்போ கால் மூட்டு இலகுவா, ஒருவருடைய கால் நடக்கும் பொழுதே இப்படி பின்புறமாக உங்களுடைய பிட்டத்தை அடித்து கொள்ளுங்கள், அது இலகுவாகும். பாருங்க, இப்போ அந்த மூட்டு வர்மம் கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த மூட்டு வர்மத்திலே இருந்து மேல் நோக்கி இப்போ கொடுக்கக்கூடிய பாயிண்ட் 30 முறை அழுத்தி தொடர் மேல் நோக்கி பம்பு தள்ளுவது போன்று தள்ளணும். ஒரு இயக்கம் கொடுத்தோமானால் காலிலே இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின் வராமல் தடுத்துடலாம். வெரிகோஸ் வெயின் சார்ந்த உபாதை பாருங்க, அந்த முட்டு வர்மத்திலிருந்து 6 விரல் மேலே வச்சு மேல் நோக்கி அதை அழுத்துறோம். இந்த பகுதி போய் சேரும் இடம் விரல்கள்லாம் கூட நீங்கள் பார்க்க தேவையில்லை. இங்கே இந்த மூட்டிலிருந்து ஒரு 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 நரம்புகள் போய் இளையறக்கூடிய இடம் அங்கே நல்லா தெரியும். ஒரு ஷேப்பு வி மாதிரி, தலைகீழாக வி போட்டால் எப்படி இருக்கும், அது போய் கூர்மாக சேர்ற இடத்துல தான் அந்த பாயிண்ட் அழுத்தி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வரோம் அந்த முதுகு தண்டுவடம், அவர் முதுகு பாருங்கள்,
கொஞ்சம் பெருசாலாம் ஏற்றம் இருக்கல, சிலருக்கு அப்படியே பெண்டாக இருக்கும். அதுதான் சரி பண்ண. இப்போ வாயு காலத்தை ஓப்பன் பண்ணுறோம். இது வாயு காலத்தை கொஞ்சம் வளச்சூழலாக இடச்சூழலாக ஓப்பன் பண்ணுறோம். முதுகு தண்டுவடத்தில் என்னுடைய நடு விரல்களும் மற்ற 3 விரல்கள் அந்த வெளிப்புறத்திலையும் படும்பவாறு அப்படியே தூங்குறோம். இது தூண்டுறோம். இது மருத்துவர் ராஜா ஐயாவினுடைய முறை. இது எளிமையாக இருக்குது. மருத்துவர் வர்மா ஆசான் மதிப்பிற்குரிய ராஜா அவர்கள் இது போன்ற எளிய முறையை கையாளுவார். பாருங்க, அப்படியே அந்த நங்கனா மூட்டை வளச்சொல்லாக இடச்சொல்லாக உருவி அப்படியே கட்டை விரலால் அமைக்கி கீழ் நோக்கி உருவி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய அந்த பிடிப்புகளை பலவிதமாக செய்வார்கள் ஒவ்வொருவரும். ஆனால் முறைகள் ஒன்று தான். பாருங்க, நம்ம இப்போ எண்ணெய் போடல, மறுபடியும் வாய்க்காலத்தை ஓப்பன் பண்ணுறோம். மேல்தட்டு வருமோ, நடுத்தட்டு வருமோ, கீழ்த்தட்டு வருமோ, மேல்தட்டு வருமோ, நடுத்தட்டு வருமோ, கீழ்த்தட்டு வருமோ தட்டி அங்கே இருக்கக்கூடிய வாதத்தை வெளியாக்குறோம். இந்த பக்கம் செய்ததற்கு அப்படியே அதே மாதிரி அந்த பக்கம் வாய்க்காலத்தை ஓப்பன் பண்ணுறோம். 1 2 3 1 2 3 1 2 3. நல்லா முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய வாயு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க ஆண்டவர் பெருமக்களே. தினம் 2 முறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை. தினம் 2 முறை காலை மாலை மலஜலம் கழியுங்க. வாரம் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. மாதம் 2 முறை இல்லற இன்பம் போகம். வருடம் 2 முறை பேதிக்கு எடுத்துக்கணும். பாருங்க, இப்போ நம்ம எண்ணெய் போட்டுடுறோம். இப்போ எண்ணெய் போட்டுட்டு பலவிதமாக செய்யலாம். சிலர் கட்டையை பயன்படுத்துவார்கள், சிலர் கையை பயன்படுத்துவார்கள், சிலர் இதிலே உலக்கையை கூட நாகர்கோயில் பகுதியிலே இருக்கக்கூடிய வர்ம ஆசான்கள் செய்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறைகள். அவர்கள் இதை முதல்ல தண்டுவடத்திலேருந்து உருவி விட்டாவே பாதி உபாதை போயிடுங்க. பாருங்க, அவருடைய முதுகு தண்டுவடத்திலேருந்து மேல் நோக்கி அப்படி உருவி அப்படி 8 மாதிரி போடுறோம். இல்லை உருவி அழுத்தி ஒரு உருவி விட்டாவே அவருடைய உபாதெல்லாம் பறந்து போயிடுங்க. கிடிப்பெல்லாம் அகன்றுடுங்க. அதை உருவி எடுத்துன்னு கை பக்கமாக கொண்டு போகிறோம். இங்கேருந்து உருவி எடுத்துன்னு போய் கை பக்கமாக, இங்கேருந்து உருவி எடுத்துன்னு கை பக்கமாக உருவி கீழே வயிற்றில் இறக்கி விட்றோம். அங்கே இருக்கிற கேஸ், அங்கே இருக்கிற நரம்புகளெல்லாம் ஆக்டிவேட் பண்ணி விட்றோம். இந்த மாதிரி செய்ததுக்கு பிறகு வரக்கூடிய அந்த நரம்புகள் வழியாக வயிற்றுக்கு வருங்க. அதுக்கு பேர் தான் ஆமம்னு சொல்லுவாங்க. அந்த ஆமம் போகிறதுக்கு 3 நாள். இப்போ இதுக்கப்புறம் அடுத்த நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வேதிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கிற வாதமெல்லாம் வெளியாகி உடம்பு ஃப்ரீ ஆகிடுங்க. இதுதான் இந்த வாய்க்காலம். சர்விகல் 7ன்னு சொல்லுவாங்க. நல்லா கழுத்தை நல்லா பிடிச்சி விட்டுட்டு கீழ் நோக்கி நல்லா அங்கே இருக்கிற வாதத்தெல்லாம் உருவி விட்டுட்டு பாருங்க, நல்லா அழுத்தமாக ஒரு இலகுவா ஒரு அழுத்தமாக இப்போ கை பிடிப்பு இருந்ததுன்னா என்ன பண்ணணும், இது மாதிரி வச்சுக்கிட்டு மேல் நோக்கி ஒரு தூக்கு, ஷோல்டர் இலகுவாயிடும். கீழ் நோக்கி ஒரு அமுக்கு. அதே மாதிரி இந்த கையும் அதே மாதிரி வச்சு கையை அங்கே மேலே அமுக்கி பிடிச்சிக்கின்னு மேல் நோக்கி ஒரு தூக்கம், அப்படி ஷோல்டரை அப்படி. அப்போ ஷோல்டர் இலகுவாயிடும். அடுத்தது கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை நம்ம எதுவுமே தொட முடியாது, அங்கே இருக்கிற பாயிண்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் காக்கட்டை காலம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியை நல்லா பிடிச்சி விட்டுட்டு கைகளை நல்லா உருவி விட்டுட்டு 2 கையும் இன்னும் கொஞ்சம் நோக்கி இழைக்கிறோம். பாருங்கள், அவருக்கு கை வலி இருந்து தான் ஷோல்டர் வலி, அதனால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இப்போ போகிறோம் அவருடைய ஒவ்வொருவருடைய ஆசன வாய்க்கும் மேலே 1 இன்ச்சு மேலே முதுகு தண்டுவடம் முடியும் அந்த கீழ் எலும்பு அல்லது வால் எலும்பு என்று சொல்லக்கூடிய இதனுடைய கீழ்ப்புறமாக 1 இன்ச்சு உள்ளே விட்டு மூலாதாரத்தை ஆக்டிவேட் செய்யணும். இதை தான் அழகாக திருமூலர் சொல்லுவாங்க. இறைவன் மூலாதாரத்தில் இருக்கிறார்ன்றத ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் 3 4 உணர்ந்தான் 5 வென்றனன் 6 விரிந்தான். 6 ஆதாரங்கள்: மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுக்தி, ஆக்கினை, துரியம் என்று சொல்லக்கூடிய சகஸ்திராகாரம். 6 விரிந்தனன் 7 உம்பர் சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8 என்று சொல்வார்.
அந்த மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டாவே எல்லாம் ஆக்டிவேட் ஆகிடுங்க. இது பாருங்க, இது மாதிரி பண்ணி நம்ம உடம்ப முறுக்கி அங்கே இருக்கக்கூடிய முதுகு தண்டுவடத்தை இலகுவாக்கலாம். அல்லது இவருங்க இந்த இன்னொரு இது மாதிரி இருந்தால் நமக்கு பெருசாக வாட்டம் வராது பாருங்க. அதனால் இடதுகை அவருடைய முதுகு பகுதியில் வரா மாதிரியும் வலது கையை போட்டு இழுத்த மாதிரியும் தள்ளோம்னா நெட்டை வந்துடும். நல்லா அற்புதமாக நெட்டை எடுத்துடுறோம். அதே மாதிரி இது பாருங்க, பிடிச்சி நல்லா இலகுவாக உடம்பு விட்டுட்டு அக்காவுக்கு பண்ண முடியல அவ்வளோவா, அவங்களுக்கு பயங்கர பிடிப்பு இருந்தது, துடிச்சிட்டாங்க பாருங்க. இவருக்கு ஈஸியாக இருக்கும்னு அவ்வளோதான். இப்போது எழுந்து உட்கார வச்சிடுறோம். அவரோட உடல் திரும்பாமல் லாக் பண்ணிடுறோம். அப்படியே உடம்பை ஃப்ரீயாக விட சொல்லி நெட்டை அப்படியே இந்த பக்கம் வரோம். இந்த காலால் அந்த உடம்பு கீழ்ப்பகுதியெலாம் போகாத லாக் பண்ணிடுறோம். அப்படியே திருப்பி அப்படி ஒரு நெட்டை கழுத்து அதே மாதிரி பிடிச்சி அப்படியே எடுக்கலாம். சப்போஸ் வரலைன்னா துண்டு போட்டுக்கலாம். துண்டு கழுத்தில் போட்டு இது வராது, ஆனால் துண்டு போடுறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நல்லா முழமல் முடிஞ்சிடும். இது முடியல, இருங்க துண்டு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, துண்டு போட்டு தலையை முட்டை குட்ட மாதிரி எடுத்தால் முளக்குன்னு முறியும். அதன் பிறகு இந்த பக்கம் அதே மாதிரி முறியும். இப்போ கழுத்தை இலகுவாக்குவதற்காக அந்த கழுத்தில் முகவாய்க்கு மேலே இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே போட்டு மேல் நோக்கி தூக்கி விடணும். அப்படி இன்னும் பத்தலை, இன்னொரு வாட்டி தூக்கி விட்டோம்னா இலகுவாக இருக்கும். நல்லா நேராக உட்காரணும். அப்படி தூக்கி, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறமா முகம் சார்ந்த வர்மம். முகத்திலே கழுத்துக்கு மேலே 26 வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. ஆண்டோர் பெருமக்களே, அந்த வர்மங்களை எல்லாம் கொடுத்தா ஒரு மனிதன் இலகுவாகி விடுவான். கிட்ட பார்வை குறைபாடு, தூர பார்வை குறைபாடு எல்லாம் நீங்கக்கூடிய வர்ம புள்ளிகள் இருக்கின்றன. மூக்குக்கு கீழே வர்மம் கொடுக்குறோம். சகஸ்டாகாரத்தை ஏற்கனவே பலச்சொல்லாம் சுற்றி ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அப்போ கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு சரியாவதற்கு காம்போதரி காலம். இந்த கீழ் எலும்பு பாருங்க, கண்ணுக்கு கீழே ஒரு எலும்பு இருக்கும், அதில் கட்டை விரலை விட்டு வெளிப்புறமாக ஒரு 5 முறை அசைச்சு விடுறோங்க. காம்போதரி காலம். கீழ் எலும்பில் 5 முறை வலது இடதா அமுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நட்சத்திர காலம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பிழை தள்ளும் பகுதி மந்திர காலம். அடுத்ததா பிழை தள்ளுற பகுதி பாருங்க, அதுதான் மந்திர காலம். புருவ அடுத்தது சகஸ்டாகாரம். அந்த பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்டிவேட் பண்ணி எடுத்து போய் சகஸ்டாகாரத்தில் விட்டுறலாங்க. அப்படியே அதை ஆக்டிவேட் பண்ணுறது தான் நம்ம பொட்டு வச்சு நம்மளை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக தான் அதை தூண்டக்கூடிய பகுதியாக வச்சுருக்கிறாங்க, இறைவன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது புருவ வர்மம். மேலேயும் கீழேயும் அசைச்சு அப்படியே விட்டு உருவி விடணும் அந்த புருவத்தில் இருக்கிற வர்மத்தை. அதில் அவங்க ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். அது பாருங்க, அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு வெட்டு மாதிரி இருக்கும். மேலேயும் கீழேயும் அசைச்சு வளச்சுவலாக அசைச்சு இயக்கி எடுத்து போய் 5 முறை உருவி விட்டுடலாம். அதன் பிறகாக மேலே அது பேர் அதான் அண்ணன் காலம். இது பாருங்க, வளச்சுவலாக 5 சுற்று, இடச்சுவலாக 5 சுற்று, மறுபடியும் வளச்சுவலாக 5 சுற்று. பொட்டடங்கள்னு சொல்லுவோம். அதை எடுத்து போய் சகஸ்டாகாரில் விட்டுடலாம். காது மடல்களை பிடிச்சு காதுகிட்ட ஆக்டிவேட் பண்ணிடலாம். அப்படியே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவருக்கு உள்ள கொஞ்சம் வாய் பிடிப்புகள், காதில் பிடிப்புகள் இருந்ததுன்னா அதை அகற்றுவதற்காக வாய் திறக்க சொல்லி அதை இலகுவாக்குறோம். காதை பிடிச்சி விட்டுறோம். தலையை அப்படியே ஒரு கோதி விட்டுட்டோம்னா இலகுவாயிடுவார். அவரை தைராய்டு கிளாண்டை நல்லா ஆக்டிவேட் பண்ணிட்டா தைராய்டு உபாதை தீரும். கை எடுக்காமல் ஒரு 30 முறை அப்படியே அதே மாதிரி கீழே மேலே தொடர்ந்து ஒரு 30 முறை கையை எடுக்காமல் பண்ணுறோம். இதன் மூலமாக தைராய்டு உபாதைகள் வராமல் அது அங்கே விழிப்போடு இருப்பதற்காக பண்ணிடுறோம். அவரை நம்மளை ஒரு குழந்தை அழுதுதுன்னா இந்த வர்மம் கொடுத்தா அடங்கி போயிடுங்க, முடித்து விட்டோம். இதுபோன்று தொடர்புடைய அவர்களை தொடர்பு கொண்டு உங்கள் உடம்பை இலகுவாக்கி கொள்ளுங்கள். இளமையோடு ஆரோக்கியமோடு கைகால் வலி இல்லாமல் மூட்டு வலி இல்லாமல் வாழலாம். பாருங்க, அவர் தூக்கி முதுகுத்தண்டோட்டை எடுக்கிறோம் பாருங்க, நெட்டை கைகாலை உதற சொல்கிறேன் பாருங்க. அவ்வளோதான், நான் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கேன். தூக்கி கைகாலை உதற சொல்லியாச்சு, அவ்வளோதான் முடிந்தது. நன்றி. தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்புடையவர்களை. நன்றி, வணக்கம்.
வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன், வாழ்க ஆரோக்கியமுடன். நன்றி, வணக்கம் அன்பான சித்தமுடன் நலமாய் நேயர்களே.